ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சிம்பிளான சூப்பரான எலுமிச்சம்பழ சாதம் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாதம் புளி சாதத்துக்கெலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு ஓரளவு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு கூட உளுந்து கலந்துருந்தாலும் நம்ம தனியாக உளுந்து சேர்க்கும் போது இடையில கடிப்பட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ஒன்றொன்னா சேர்க்கும் போது அடுப்பு மிதமான தீயில வச்சுக்கோங்க. அப்போ தான் எதுவும் கருகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சை வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 போல் பச்சை மிளகாயை நறுக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகளை எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே 4 காஞ்ச மிளகாயை உடச்சி விட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டுமே சேர்க்கறதுனால அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். காஞ்ச மிளகாயை மட்டும் கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் பச்சை மிளகாயும் சேர்த்து செய்யும் போது சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுலேயே இந்த கடலைப்பருப்புலாம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அதே மாதிரி வேர்க்கடலாம் நல்லா வெந்துடும். இப்போ இது கூட 2 அல்லது 3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சைப்பழம் சாறு சேர்த்துக்கலாம். 2 பேருக்கு 1 எலுமிச்சம்பழம் போதும். இப்போ நான் செய்யக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவு. ஸோ நான் 2 எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துருக்கேன். எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடியே சாதம் வடித்து வச்சுருக்கிறதுல நான் உப்பு சேர்த்து தான் வடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரத்துக்கு கொதிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 4 கொதி விட்டாலே போதும். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து சாதத்தில் கொட்டி கிளற போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சாதத்தை இந்த மாதிரி நல்லா ஆற வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலேயும் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்கிறதுனால சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த எலுமிச்சைப்பழம் மிக்ஸை இது கூட ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே வேர்க்கடலை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே போட்டிருக்கேன். நீங்கள் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, அல்லது சேர்க்காம கூட செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எலுமிச்சை சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, இந்த மாதிரி சாதம் கிளறி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் தாளித்தோம் இல்லையா, 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், அது கூட 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் வெளியூர்லாம் போகும்போது சீக்கிரத்தில் கெட்டு போகாது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் சிம்பிளான கலவை சாதம் போட சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு நிறைய விதமான வெரைட்டி ரெசிபிஸ் கவர் பண்ணுறேன். இதையே நான் இன்னொரு மெத்தட்லேயும் செய்வேன். எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி காய வச்சு அதை பொடி பண்ணி அது ஒரு மெத்தடில் செய்வேன். அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். தினம் புது ரெசிபிஸ் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். நிறைய சிம்பிளான ரெசிபிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வரக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.